இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது அவர் பண்ணி சரியாகலைன்னா கெட்ட பேர் ஆகிடும். நம்ம எடுத்த உடனே சர்ஜன் கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார், நான் இதை விட்டுட்டு இது கேன்சராக இருந்தால் எனக்கு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம பேசாமல் இதை எடுத்தே பார்த்துடலாமா, இதை வேறு எடுத்து பார்த்துடலாமான்னு எடுத்த உடனே எடுக்க வேண்டி வரும். அப்போ அதை குறைக்கணுன்னா நம்ம போக வேண்டியது முதல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அதனால் ஃபேமிலி டாக்டரை டெவலப் பண்ணணும், அவங்க நம்பக்கூடியவங்களாக இருக்கணும். கேன்சர் டபுளிங் டைம்னு ஒன்று இருக்குது. 15லேருந்து 45 நாளைக்கு ஒரு தடவை 2 மடங்கு ஆகும். காமன் கேன்சர்லாம் 21லேருந்து 28 நாளில் 2 மடங்கு ஆகும். அப்போ ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கிற டியூமர் ஒரு 6 மாதம் கழித்து 3வது ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா இந்த ரத்த சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள்லாம் ஒரு பிளட் கவுண்ட் எடுத்தாலே தெரிஞ்சு போயிடும். நம்ம லங் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் லங் எடுக்க வேண்டி இருக்கும், எக்ஸ்ரேல தெரியாது. எக்ஸ்ரேல தெரிகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ் கேன்சர்னு ஆகிடும். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நலம் நலமா. நாட்பட்ட தலைவலின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது எல்லா தலைவலிக்கும் போய் சிடி ஸ்கேன் எடுத்தோன்னா அதே ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகிடும். ஸோ எப்போ டெஸ்ட் எடுக்கணும்? புற்றுநோயால் வர தலைவலி காலையில் நல்லா தூங்கி எழுந்துக்கும் போது வரும், இல்லை தூங்க முடியாமல் தலைவலிக்கும். இந்த தலைவலி வரும்போது வாந்தி வரலாம். இது மாதிரி ஒரு சிம்டம் இருந்ததுன்னா அப்போ கட்டாயம் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் இப்போ தலை புற்றுநோயும் உள்ளுக்குள்ள மூளையில் வரக்கூடிய புற்றுநோயும் காமனாக ஆகிடுச்சு. ஆனால் காமன் காஸ் ஆஃப் தலைவலி பார்த்திங்கன்னா ஒரு கண் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், தண்ணி சரியாக குடிக்காட்டி கூட தலைவலி வரும். அதனால் டாக்டர் சொல்லிட்டாரே எனக்கு தலைவலிக்குது போய் சிடி ஸ்கேன் எடுக்கிறேன்னு ஓடாதீங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை என்னென்னா ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற கான்செப்ட் போயிடுச்சு. இன்றைக்கி அமெரிக்காவை போனீங்களும் யூகே போனீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் சொன்னால் தான் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க முடியும். நேராக ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்துக்க வேண்டி வந்துடுத்து. ஒரு எமர்ஜென்சி ரூம் போனால் அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு முடிவு எடுத்தால் அந்த ஃபேமிலி டாக்டர் பர்மிஷன் வாங்கின்னு தான் பண்ணணும். இப்போ ஏன் அந்த ஃபேமிலி டாக்டர் ரொம்ப முக்கியம்? ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் நம்ம சுக துக்கங்களோட பங்கெடுத்துப்பார், நம்ம கம்யூனிட்டியில் அதே கம்யூனிட்டியில் இருப்பார், நம்மளுடைய ஹேபிட் நம்மளுடைய நேச்சர் அவருக்கு தெரியும், சொல்லக்கூடிய சிம்டமும் சீரியஸ்னஸும் ஒன்று தானா. ஏன்னா இப்போ ஒருத்தரோட நேச்சர் பார்த்திங்கன்னா சின்னதாக வலிக்கிறத பெருசாக சொல்லுவாங்க, ஒருத்தர் பெருசாக வலிக்கிறத சின்னதாக சொல்லுவாங்க. இது அவரை சின்ன வயசுலேருந்து அவரை ரெகுலராக பார்த்துட்டு அவரோட சமூகத்தில் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு தான், அந்த டாக்டருக்கு தான் இதோட வேல்யூ தெரியும். இன்றைக்கி பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாருக்கும் வசதி வந்துடுச்சு. எனக்கு வயிறு வலிக்குது, நான் கூகுளில் போய் வயிற்று வலிக்கான காரணங்களை பார்த்துட்டு இதுக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை நேராக போய் பார்க்குறேன். எனக்கு முட்டு வலிக்குது, எனக்கு அதுக்கு காரணங்களை பார்த்துட்டு நான் நேராக ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறேன். இப்போ இதில் என்ன ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்பொழுது அவர் பண்ணி சரியாகலைன்னா கெட்ட பேர் ஆகிடும், அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா பெரிய மிஸ் ஆகிடும். ஸோ அவர் எடுத்த உடனே பெருசாக தான் யோசிக்கணும். நீங்கள் அன்றைக்கி தான் முதல் தடவை உங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கு, ஆனால் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நேராக போயிட்டீங்க. அவர் யானையை தான் யோசிக்கணும், அவர் பூனையை யோசிக்க முடியாது. உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, ஒன்றும் இல்லைடா, இந்தா போய் ஒரு ஆன்டாசிட் போடு, 2 நாள் பார்க்கலாம், சரியாகலைன்னா வா என்கிட்ட திரும்பி. அவர் என்ன பண்ணுவார், இவன் திரும்பி போக மாட்டான். ஒரு வாரம் கழித்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்ப்பார், எனக்கு என்னாச்சு, ஏன் திரும்பி வரல, நான் உன்னை பற்றியே கவலைப்பட்டுருந்தேன் அப்படின்னு கேட்பார். அப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் இது சீரியஸாக, இதுக்கு டெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா, இதுக்கு பவராக மருந்து கொடுக்கணுமா வேணாமான்னு படிப்படியாக பார்க்க முடியும். ஒரு சீரியஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நேராக போயிட்டா அவர் மருந்து கொடுத்தே ஆகணும். உனக்கு நான் மருந்து கொடுக்க மாட்டேன், நான் ஒன்றும் இல்லை 2 நாள் பார்க்கலாம், ஒரு வாரம் பார்க்கலாம். யார் திரும்பி போய் அவருக்கு 1000 ரூபா கொடுக்குறது, 500 ரூபா கொடுக்குறது, கன்சல்டிங் ஃபீஸே எவ்வளோ இருக்குது, 2000 ரூபா ஆகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த டாக்டரும் இவனையும் நம்ம திரும்பி பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, ஏன்னா இதை தவிர அவருக்கு ப்ராப்ளமேட்டிக் கேசஸ் வருது. ஸோ அதனால் இவன் திரும்பி வரக்கூடாதுன்னு தான் வைத்தியம் பண்ணணும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு குடும்ப டாக்டர்னு இருந்தால் தான் இந்த ப்ராப்ளங்களை நம்ம ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணிக்க முடியும். எப்போ ஒரு சந்தேகம் அனுப்புகிறாரோ
அப்போ டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆணுக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, பிஎஸ்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் மோஷனில் ஆல்கல் பிளட் இருக்கான்னு பார்க்கணும். எந்த லேடி வந்தாலும் பாஸ்மியர் எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் காமன் டெஸ்ட். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, பிரஸ்ட்டில் ஒரு லம்ப் இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் வளர்றதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது, நம்ம மேமோகிராம் எடுக்கணும். இப்போ இந்த முடிவு ஒரு ஃபேமிலி டாக்டர் எடுத்து மேமோகிராமை எடுத்து ரிசல்ட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அமிச்சா போகிறோம். நம்ம எடுத்த உடனே சர்ஜன்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார், நான் இதை விட்டுட்டு இது கேன்சராக இருந்தால் எனக்கு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம பேசாமல் இதை எடுத்தே பார்த்துடலாமா, இதை வேப்ஸ் எடுத்து பார்த்துடலாமான்னு எடுத்த உடனே எடுக்க வேண்டி வரும். அப்போ அதை குறைக்கணுன்னா நம்ம போக வேண்டியது முதல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அதனால் ஃபேமிலி டாக்டரை டெவலப் பண்ணணும். அவங்க நம்பக்கூடியவங்களாக இருக்கணும், அவங்க கூட நம்ம க்ளோஸாக இருக்கணும், நம்ம கம்யூனிட்டி டாக்டராக இருக்கணும். ஃபேமிலி டாக்டர்ன்றதை விட நம்ம கம்யூனிட்டி டாக்டராக இருக்கணும். அவர் நம்ம சுகதுக்கங்களோட நம்ம எல்லாரோடையும் பங்கு ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாக்டர்னால் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட். நான் எடுத்த உடனே ஜிபி தான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஜிபி பண்ண காலத்தில் கல்யாண வீட்டிலலாம் மாப்பிள்ளை பொண்ணும் மேடையிலேருந்து இறங்க மாட்டாங்க. டாக்டர் வரேன்னு இருக்காரு, வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நம்ம போனால் விட்டு தான் இறங்குவாங்க. மொத்த ஃபேமிலியும் வந்து வாசலில் நிற்கும். அவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருப்பேன், பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இவர் நம்ம ஃபேமிலி டாக்டர். அப்போது அந்த ஒரு ஃபேமிலி டாக்டரை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எடுத்த உடனே நேராக போனோன்னா நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் இப்போ இந்த ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் டாக்டர் எழுதி தராரு, எங்கடா சீப்பாக இருக்குது நான் அங்கே போய் பண்ணுறேன், இல்லை டாக்டரே இது சீப்பாக இருக்குது இங்கே எழுதி கொடுத்துட்றேன். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா டாக்டர்லாம் பயப்படுறாங்க இல்லையா. இப்போ எங்கள் கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, சார் 1 வருஷம் முன்னாடி நான் ஸ்கேன் எடுத்தேன் சார், அப்போ இல்லைன்னு சொன்னாங்க. 6 மாதம் முன்னாடி எடுத்தேன், கேன்சரே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ சார் எனக்கு கேன்சர் அப்படின்னு இப்படி வந்திருக்கு, அதுவும் 3வது ஸ்டேஜ்னு வந்திருக்கு, எப்படி சார் இந்த மாதிரி ஆகும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கேன்சர் வந்து டபுளிங் டைம்னு ஒன்று இருக்குது. 15லேருந்து 45 நாளைக்கு ஒரு தடவை 2 மடங்கு ஆகும். காமன் கேன்சர்லாம் 21லேருந்து 28 நாளில் 2 மடங்கு ஆகும். அப்போ ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கிற டியூமர் ஒரு 6 மாதம் கழித்து 3வது ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா 6 மடங்கு அதிகமாகிடும். 1/2 வந்து 1 ஆகும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகிடும். அப்போது ஸ்கேன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஸ்கேன் கட்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கேன் சார்ஜ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கட் எடுக்கிறாங்க, ஏன்னா அந்த டியூப் இருக்குது உள்ளுக்குள்ளே, அந்த டியூபோடைய லைஃப் வந்து டிட்டர்மைன் பை ஹவு மெனி டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். அப்போ ஒரு கட் எடுத்தால் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுறது. அப்போ 1 மில்லிமீட்டருக்கு ஒரு கட் எடுக்கிற ஸ்கேன் சென்டருடைய காஸ்ட்டுக்கும் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கட் எடுக்கிற ஸ்கேன் சென்டருக்கும் பைசா வித்தியாசம் இருக்கும். அதிகபட்சமான கம்மியான வாங்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த 5 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, இந்த 6 மாதம் முன்னாடி வரைக்கும் எடுத்த ஸ்கேனில் அப்போது 1/4 சென்டிமீட்டர் இருந்த கட்டி இந்த 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரில் எடுத்த ஸ்கேனில் தெரியல. அதனால் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சந்தேகப்பட்டு ஸ்கேன் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்கேன் நார்மல், நம்மளும் அசால்ட் ஆகிடும், ஸ்கேன் பண்ணோங்க இப்போ தான், இது என்னமோ ஒன்றும் இல்லைங்க, நம்மளும் இன்னும் ஒரு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு காரணம் உருவாகிடுது. ஸோ அப்போது எது சீப்பாக இருக்குன்றது முக்கியம் இல்லை. பர்டிகுலர்லி சிடி ஸ்கேன் பண்ணுறவங்க எல்லாம் கம்மி விளையாடினாங்கன்னா எவ்வளோ மில்லிமீட்டரில் கட் எடுக்கிறீங்க, எனக்கு 1 மில்லிமீட்டர் கட் எடுத்து இந்த ரேட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இங்கே பண்ணிக்கிறேன், நீங்கள் 5 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டரில் எடுக்கிறீங்கன்னா எனக்கு இது வேண்டான்னு யோசிச்சிங்கன்னாலே இந்த சீப்பாக இருக்குன்றதுக்காக எதுக்கும் போகாமல் இருக்கலாம். ஏன்னா டாக்டருங்களாமும் இதுக்கு இதுவாகிடுறாங்க, விக்டிம் ஆகிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி பேஷண்ட் என்ன நினைக்கிறான், டாக்டர் இங்கே போய் பண்ணுன்னு சொன்னால் அங்கே போய் பண்ணுன்னா அவருக்கு அதுலேருந்து பெனிஃபிட் வருதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் பயந்துட்டு டாக்டர் நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய ஆகிடுது. 2வது கம்மியான விலை இருக்கிற இடத்துக்கு காமிச்சோன்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இந்த ஸ்கேனை பற்றி இவ்வளோ விவரமாக யோசிக்காத ஒரு நார்மல் டாக்டர் வந்து இந்த ட்ராப்பில் போய் மாட்டிடுவாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் இது ஒரு கண் திறக்கும் ஒரு விஷயமாக சொல்ல விரும்புகிறது, எதுவாக இருந்தாலும் சீப்பாக இருந்தால் அது குவாலிட்டியாக இருக்கான்றதை செக் பண்ணுறது எல்லாத்துலேயுமே முக்கியம். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் எந்த வகையில் நம்ம புற்றுநோயை கண்டுபிடிக்கணும்னா, என்ன புற்றுநோயை சந்தேகப்படுறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ முதல்ல சொன்னேன், வயிறு வலி வருது, மேல் வயிற்று ப்ராப்ளம் அப்படின்னா எண்டோஸ்கோபி, கீழ் வயிற்று ப்ராப்ளம்னா மோஷன் டெஸ்ட்டு, கொரோனாஸ்கோப்பின்ற டெஸ்ட் இருக்குது, அதன் பிறகு சிடி ஸ்கேன். யூரின் ப்ராப்ளம் அப்படின்னா அப்போது ஒரு அல்ட்ராசவுண்டு, ஒரு சிடி ஸ்கேன்,
ஆண் மகனுக்கு ஒரு பிஎஸ்ஏ டெஸ்ட்டு, ஒரு கர்ப்பப்பை ப்ராப்ளம்னா கர்ப்பப்பை டெஸ்ட்டு, ஒரு பேப் ஸ்மியர் டெஸ்ட்டு, ஒரு சிடி ஸ்கேன், இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் எடுத்து டிஎன்சி பண்ணி அவங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டி வரலாம். அப்போ நாட்பட்ட தலைவலின்னு நான் சொன்னோம், நம்ம இது சொன்னோம். நாட்பட்ட ஜுரம் அப்படின்னா முதல்ல ஒரு காமன் பிளட் டெஸ்ட். ஏன்னா அந்த ரத்த சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள்லாம் ஒரு ஒரு பிளட் கவுண்ட் எடுத்தாலே தெரிஞ்சு போயிடும். நம்ம லங் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் லங் எடுக்க வேண்டி இருக்கும். எக்ஸ்ரேல தெரியாது. எக்ஸ்ரேல தெரிகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ் கேன்சர்னு ஆகிடும். அப்போ அந்த சிடி ஸ்கேன் நான் சொன்ன மாதிரி மில்லிமீட்டர் கட் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. சின்ன வயசாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ரே சிடி வேண்டாம், எனக்கு சிடி ஸ்கேனில் இது வந்துடும், ரேடியேஷன் வரும், மேமோகிராம் பண்ணால் கூட ரேடியேஷன் வரும்னு நினைக்கிறவங்களாம் எம்ஆர்ஐயில் இருக்குது. ஸோ அது எம்ஆர்ஐன்றதுல வெறும் மேக்னெட் தான். ஸோ அதனால் எந்த விதமான சுகக்கேடும் வராது. ஃப்யூச்சரில் ரேடியேஷன் எக்ஸ்போசருக்கான எந்த ஒரு ஒரியும் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டரை பார்த்து அடிப்படை டெஸ்ட்டை எடுத்து சந்தேகம் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதோ ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனால் அந்த ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிச்சு இவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் இதை பண்ணிக்கணுமா, அப்போ அவருக்கு தெரியலனா கூட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு திரும்பி ஃபோன் பண்ணி நான் இந்த பேஷண்ட் அனுப்பிச்சேனே, இந்த டெஸ்ட் சொல்லியிருக்கீங்களே, இது அவசியமான அவர் கேட்க முடியும். நீங்கள் கேட்க முடியாது அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, பயமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஃபேமிலி டாக்டர் போல்டாக கேட்பார், வேணுமா சார் இது, கட்டாயமா, யோசிக்கிறாங்களே பேஷண்ட்டு அப்படின்னு கேட்க முடியும். அப்போது நமக்கும் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையலாம். ஸோ இன்றைக்கியோடைய டாக்கில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நமக்கு ஒரு குடும்ப மருத்துவர் ஃபேமிலி டாக்டர் கட்டாயம் தேவைன்றது சொன்னேன். அறிகுறிகள் வரும்போது தயங்காமல் டெஸ்ட்டு பண்ணிக்கணும். அப்போ டெஸ்ட்டு சொன்னால் அவர்கிட்டேருந்து ஓடி போயிடக்கூடாது. எண்டோஸ்கோபி பண்ணிக்கிறான்னு சொல்லிவிட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது. எடுத்த உடனே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நேராக போகக்கூடாது. இதுதான் என்னுடைய டேக் ஹோம் மெசேஜ். நன்றி, வணக்கம்.